Hello, hi YouTube family. Welcome to my channel GV's Flares. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் ரைஸ் கொஞ்சமாக ரசம் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த பிக்கில் பார்க்குற மாதிரி நான் வீடியோ பிக்சர் எதுக்காக பண்ணேன்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்தது சங்கரா மீன் இதுதான். ஸோ இதுக்கு தேவையானது மசாலா ப்ரிப்பேர் பண்ண பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு தேவையான அளவு. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணலைங்க. நான் பேஸ்ட் வெறும் மிளகாய் தூள், உப்பு, லெமன் சாறு, இஞ்சி பூண்டு விழுது இதுதான் பேஸ்ட்டாக மசாலாவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, இதே போட்டுட்டு ஸோ லெமன் சாறு, எலுமிச்சம் சாறு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். மசாலா பசங்க சாப்பிட்றதுனால நான் நிறைய காரம் கூட ஸ்பைஸாக கூட பண்ணுறதில்ல. ஸோ இந்தளவுக்கு இது சேர்த்துட்டு இந்த 4ம் சேர்த்து ஒரு மசாலா மாதிரி திக் மசாலாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சிருக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி மீனில் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மசாலா கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இந்த அளவுக்கு ஸோ ஒவ்வொரு மீனாக எடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ரைஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ ரைஸ் ஆல்ரெடி ஸ்டவ் மேலே இருக்குது, ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது குக்கிங். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி மேரினேட்காக கொஞ்சம் ஊறட்டுமே அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நான் அப்போவே ஒரு பிக் காட்டினேன் இல்லையா, ஒரு பிக்சர். அந்த ஹவுஸ் பிக்சர் என்னென்னா, எங்கள் பாப்பா ஸ்கூலில் ஒரு ஆக்டிவிட்டி சின்னதாக கொடுத்துருந்தாங்க. அது மார்னிங்லேருந்து பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி அதுக்காகவே டைம் எல்லாம் முடிஞ்சது, மதியம் வரையும் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வெறும் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ரைஸ், ரசம், கர்ட் இதோடு முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் ஹரிபரியாக இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா மீனுமே இந்த மாதிரி மசாலா போட்டு அப்ளை பண்ணி வைக்க போகிறேன். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ரைஸ் வச்சுருக்கேன்னு. ஸோ அந்த ஃபிஷ்ஷு மேரினேட்டு ஊறுறதுக்குள்ளே ரைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு ஆயில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் விட்டு ஃபிஷ்ஷு ஆட் பண்ணிட்டேன் ஒவ்வொன்றா. ஸோ அட் ஏ டைம் ஒரு 3 மீனை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது டீப் ஃப்ரை இல்லைங்க, ஷாலோ ஃப்ரை தான், பேன் ஃப்ரை. இது என்னென்னா நிறைய மசாலா மிக்ஸ் பண்ணாமல் ஸோ லைட்டாக மசாலா போட்டு ஒரு மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது அண்ட் லெமன் சாறு இது போட்டு மட்டும்தான் நான் மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா தான் வந்தது டேஸ்ட். ஸோ நல்லா டீப் ஃப்ரை ஒன் சைடு ஆன பிறகு திருப்பி போட்டிருக்கேன். இது என்னென்னா இந்த மீன் ரொம்ப டெலிகேட்டாக அப்படி லைட்டாக சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ அதனால் ரொம்ப மெதுவாக பார்த்து திருப்பி போட்டிருக்கேன். கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிஞ்சுக்கிடுச்சு. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது மீன். ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இது நிறைய நேரம் ஆகாது குக் ஆகிறதுக்கு. ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சேன் நான். ஒரு 2 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃப்ரை ஆகிற வரையும் வச்சுட்டு எடுத்துடலாம். அண்ட் இன்னுமே இருந்தது.
ஸோ இதுதான் இன்னுமே இருந்தது. இதெல்லாம் எடுத்த பிறகு நான் வந்து ஃபஸ்ட்டு இது சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சேன். ஸோ இது டைம் ஆகுது இல்லையா இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணதுனால, ஸோ நடுவில் கொஞ்சம் பால் டீ வைக்கலாமேன்னு வச்சுருந்தேன். ஸோ இதுதான் பிக்சர் ஆஃப் லாஸ்ட். நல்லா கார்னிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ரைஸ்க்கு வந்து ரசம் வச்சுருந்தேன், புளி ரசம். நல்லா கொதிக்க வரையில் கொஞ்சம் தலை தூவிட்டு ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ளேம். ஸோ நல்லா கொதிக்க விட்டேன். இதுதான் ஃபைனல் பிக். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ.